ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு ONGC நிறுவனமானது அனுமதி கேட்டு ஒரு மனு ஒன்று கொடுத்துருந்தாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. அது எந்தெந்த இடங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. இந்த ONGC நிறுவனம் இருக்கு இல்லையா, 1956 துவங்கப்பட்ட இந்த நிறுவனம் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிசக்தி துறை அமைச்சகத்தின் கீழே தான் இது செயல்படுது. இந்த ONGC நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை டெல்டா மாவட்டங்களில் கொண்டு வந்தாங்க. அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை இந்த ஏரியாக்களில் டெல்டா மாவட்டங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர்மட்டம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. விளைநிலங்கள்லாம் பாலைவனமாக மாறக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. மக்கள் கடுமையான முறையில் போராடினாங்க. பல அரசியல் கட்சி தலைவர்களுமே போராடினாங்க. போராடி பின்னர் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சாங்க. அதை அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காவிரி படுகையை ஒட்டி இந்த சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் கிடையாது. அதனால் இங்கிட்டு திட்டத்தை அமல்படுத்தலாம். ஏன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், இங்கிட்டு புதுக்கோட்டை இப்படி ஏரியாக்கள் தான் இருக்குது. இப்போ ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டம் சொல்லி எடுத்திங்கன்னா அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்குள்ளே வரலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஹைட்ரோ கார்பன் இது இங்கே எப்படியாவது நம்ம செயல்படுத்தணும்னு சொல்லி ONGC நிறுவனம் அவங்க முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதற்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ONGC நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 360 கோடி ரூபாய்க்கு மேலே இதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு எண்ணெய் குழாய் அமைப்பதற்கு மட்டுமே 3.6 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்கிறாங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திலேருந்து ஒதுங்கி சிவகங்கை, ராமநாதபுரம் இருக்குது. அப்போ இந்த இடத்த எடுத்தால் யாரும் கேட்க மாட்டாங்க, இதுக்கு ஒரு அனுமதியை வாங்கிடலாம்னு சொல்லி தான் ONGC நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, இங்கே தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திட்ட எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் கொடுத்துட்றாங்க. இதில் தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த உத்தரவை நீங்கள் ரத்து பண்ணணும்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறார். இதை ஒரு கொள்கை முடிவாக எடுத்து தான் இன்றைக்கி அதிமுகவும் திமுகவும் செயல்படுது. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிணறு அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த கிணறு பார்த்தீங்கன்னா 3000 அடி ஆழத்துக்குள்ளே அந்த கிணறு போகுது. 3000 அடிக்கு மேலே ஒரு 10,000 அடி வரை உள்ளே கொண்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த பைப்பு, அந்த ஸ்டீல் பைப்பு தான் உள்ளே கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது அந்த மண் இதெல்லாம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உள்ளே இருக்கிற அந்த இயற்கை எரிபொருளை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேதிப்பொருட்களை வச்சு உள்ளே அவங்க எடுக்கிறாங்க. அந்த வேதிப்பொருட்களால் ஏற்படும் மாற்றங்களால் என்ன ஏற்படுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப பாதிக்கப்படுது. 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு காற்று மாசுபாடு ஏற்படுது. பூமிக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் பாதிக்கப்படுறதுனால என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா, விவசாயம் முற்றிலுமாகவே செய்ய முடியாது. ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு போக விளைச்சலோடு தான் இருக்குது. வானம் பார்த்த பூமியாக இருக்குது. மழை பெஞ்சாதான் விவசாயம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகிருக்குது. அங்கே பெரும்பாலும் வாழ்வாதாரமாக என்னத்தை பார்க்குறாங்க, அந்த கருவேல மரங்களை வெட்டி மூட்டம் போட்டு கறியாக்கி அதன் மூலியமாக பொருளாதாரத்தை தேடுறாங்க. படித்த படிப்புக்கு தகுதியான தொழில் நிறுவனங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிடையாது. அப்போ அதனால் அங்கே படித்து முடித்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை யார்கிட்டையாவது விற்றுட்டு வெளிநாடு போய் அங்கே சம்பாரித்து நம்ம ஏதாவது ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறுவோமா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க எல்லாமே வெளிநாடு பயணமும் போகிறாங்க. இப்போ இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு போகம் மட்டுமே விளையக்கூடிய இந்த விளைச்சலை முற்றிலுமாக ஒரு பாலைவனமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. ஏன்னா அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் படித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர்னு சொல்லிட்டு இப்படி எல்லாருமே போயிட்டாங்க. படித்த படிப்புக்கு அங்கே வேலைவாய்ப்பு இல்லை. அங்கே ஒரு விவசாயம் செஞ்சு நம்ம பிழைக்கலாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, அங்கே வறட்சியான ஒரு மாவட்டம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் தான். விவசாயம் செய்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கலாம் அப்படின்னா அந்தளவுக்கு நீர் வசதி இல்லாமல் தான் இருக்குது. இப்போ வைகை ஆற்றில் இருந்து இது பரமக்குடி, முதுகலத்தூர், கடலாடி இந்த ஏரியாக்களுக்கு ஒரு நீர்ப்பாசன வசதி இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் வேறு இடங்கள் தேடி எங்குமே போக மாட்டாங்க.
இப்போ இப்போ முதலுத்தூர் பக்கத்தில் குண்டார்னு ஒரு ஆறு இருக்குது, சாயல்குடி பக்கத்தில் மலட்டார்னு ஒரு ஆறு இருக்குது. இந்த ஆறுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மண் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்களே தவிர அந்த ஆறுகளை சீரமைச்சு வைகாட்டிலேருந்து தண்ணி வந்து அங்கே விவசாயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருமே வந்து நினைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சாயல்குடி பக்கத்தில் மலட்டார்னு ஒன்று இருக்குது. அந்த ஆறில் மழை வந்து கடுமையாக பேஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து விழுகிற தண்ணி பூராமே பார்த்தீங்கன்னா இங்கே கடலில் போய் தான் சேருது. அங்கே வந்து நீரை தேக்கி வைக்கிற அளவுக்கு எந்த விதமான அணைகளும் வந்து கட்டலை. மொத்தத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு வறட்சியான மாவட்டம். அங்கே இருக்கிற மக்கள் வந்து வாழ்வாதாரம் தேடி ஒவ்வொரு இடங்களாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது அரசு வந்து ஏற்பாடு செய்யுமா அப்படின்னா அதை யாருமே வந்து கவனத்தில் எடுத்துக்கிற மாட்டாங்க. இங்கே மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைப்பதற்கு அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. 20 இடங்களில் வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அந்த 20 இடங்களில் பார்த்தீங்கன்னா முதுகுளத்தூர் கடலாடி சார்ந்த பகுதிகளில் தான் அதிகமாக வந்து இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறு தோண்டுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட 20 இடங்களுடைய பட்டியல் இதுதான். தனிச்சயம், பேய்க்குளம், கீழச்செல்வனூர், வேப்பங்குளம், பூக்குளம், சடையநேரி, சிறுபோது, வல்லக்குளம், பனையடியேந்தல், கடம்படை, நல்லிருக்கை, அரியங்குடி, காவனூர், காமன்கோட்டை, சிறுவயல், அலமனந்தல், சீனாக்குடி, அழகர் தேவன் கோட்டை, இந்த இடங்களில் தான் அந்த ஹைட்ரோ கார்பன் எண்ணெய் கிணறு அமைப்பதற்கான இடங்களை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. மக்கள் குடிபெயர்ந்து எங்கும் போகாத அளவுக்கு பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை இருக்கு இல்லையா? இன்றைக்கி வந்து பாலைவனமாக மாற்றுறதுக்கு இன்றைக்கி வந்து ராமநாதபுரத்தை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குல்ல. அப்போ இதை என்ன பண்ணணும், தமிழக அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து சட்டசபையை கூட்டி சட்டசபையில் இது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றணும். இப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இதை வந்து அனுமதியை வந்து நீங்கள் வந்து வாபஸ் பெறணும், உத்தரவை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறாங்க. அது வலியுறுத்துறதுங்கிறது அது என்ன ஒரு அட்வைஸ் பண்ணுறது மாதிரி தான். இதை வந்து சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நிற்பாடு. ஏன்னா அதிமுக திமுக 2 கட்சியுமே இதை கொள்கை முடிவாக எடுத்து தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் எந்த இடத்துலையும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஹைட்ரோ கார்பன் திட்டம் அப்படின்னு சொல்லி லேசாக வந்து நம்ம நினைக்கக்கூடாது. நீங்கள் மேலே விவசாயம் பண்ணிகிட்டே இருங்க, நாங்கள் கீழே கூடி எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்னா அங்கே நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கும், சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கும். பக்கத்தில் வந்து கடல் இருக்குது. நீங்கள் 1000 அடிக்கு கீழே கொண்டு வேதிப்பொருளை கொண்டு வச்சு நீங்கள் தகர்க்கும் போது அதனால் ஒரு மிகப்பெரிய இயற்கை மாற்றங்கள் வந்து ஏற்படலாம். இதை ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வேண்டிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.